2023 ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ റൂമിൽ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്ന ആ റിലത്തെയാണ് ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞങ്ങൾ ഷെയർ ചെയ്യാൻ പോകുന്നത്. 2023 ஆண்டு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தரோட ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நாங்கள் பகிர வாஞ்சிப்பது. 2024 റിലത്തെ കുറിച്ച് കേൾക്കാൻ എത്ര പേർ ആഗ്രഹത്തോടു കൂടെ വാഞ്ചയോടു കൂടെ ആയിരിക്കുന്നു? 2024 ஆண்டு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து கேட்க எத்தனை பேர் ஆசையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்க? ഞങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. நாங்கள் இப்பொழுதே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை உங்களுக்கு அறிக்கை பண்ண போகிறோம். 2024 the realm of சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தோடு கூட உங்கள் முன்பதாக நிற்பதிலே எங்களுக்கு மிக மனமகிழ்ச்சி. உங்களுடைய ஜெப விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க, நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். அதுபோல் உங்களுடைய சாட்சியங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் மென்மேலும் உங்களுடைய விஷயங்களிலே இறங்கி வந்து விடுதலை செய்து உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் யார் என்று அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தேவன். இது எல்லாமே எல்லா மனுஷர்களுக்கும் தெரிய வந்த விஷயம்தான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்த அளவுக்கு நாம் அறிகிற அறிவினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகள் நடக்கும். வசனம் விதமாக சொல்கிறது, நீங்கள் சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, எவ்வளவுக்கு அதிகமாக சத்தியமான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாக விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே எவ்விதமாக அறிமுகப்படுத்த வாஞ்சிக்கிறார் என்பதை தான் இந்த நாட்களில் தேவ செய்தி வழியாக நாம் கேட்க போகிறோம். அதனால ஒரு நாளைக்கு செய்தி கேட்டு நீங்க விட்டு விடாதீங்க. இந்த எபிசோட் தொடர்மானமாக பேசப்படுவதனால எல்லா எபிசோடும் நீங்க கவனத்தோடு கேட்டுக்கொள்வது தான் நீங்கள் சத்தியமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து அந்த சத்தியத்தில் நிலை நிற்கும் பொழுதுதான் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலைகள் நடக்கிறது.
ஆமென். இன்றைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி. ஆமென். அன்பானவர்களே, நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி. ஆனால் அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்கள்ல நம்ம பார்க்கும் போது யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளை எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறையாகவும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன தலைமுறை என்று கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம் என்று சொல்லி வார்த்தையில சொல்ல கேட்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய வம்ச வரலாறு என்று சொல்லும் பொழுது அதே அதிகாரத்தில் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார் என்று சொல்லி. அப்போ இயேசுவினுடைய தாயார் மரியாள் என்று சொல்லி. ஆமென். அது மட்டுமல்ல, மரியாளுடைய கணவர் ஆமென் யோசேப்பு. இதெல்லாம் அந்த வம்ச வரலாறுல சொல்வது பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 15வது வசனம் வாசிக்கும் போது எலியு எலெயாசாரை பெற்றான், எலெயாசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு தான் ஆமென் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இவ்விதமாக முதல் பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து வித்தியாசமான ஒரு வம்ச வரலாறு சொல்லிவிட்டு, ஆனால் அதே அதிகாரத்தில் அந்த வம்ச முறைமையின்படியாக வேறொரு வரலாறையும் ஆமென் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அன்பானவர்களே, இயேசு யாருடைய குமாரன் என்று கேட்டால் ஆமென் நாம் நிச்சயமாக சொல்வோம் இயேசு தேவனுடைய குமாரன். இல்லாவிட்டால் சொல்வோம் மரியாளுடைய குமாரன், மரியாள் யோசேப் அவருடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மெய்யாகவே வசனம் பரிசுத்த ஆவியானவர் அவரை அறிமுகப்படுத்துவது நீங்க கவனித்தீர்களா? ஆமென். அவரை சொல்கிறது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி. ஆனால் இதை விட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், அடுத்த 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் 1வது வசனத்தில் சொல்கிறது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி. ஆனால் உங்களிடத்துல கேட்டால் நீங்களும் சொல்வீங்க ஆபிரகாமின் குமாரன் யார் என்று கேட்டால் ஈசாக்கு என்று சொல்லி. இது போலவே ஆமென் தாவீதினுடைய ஆமென் காரியத்தை பேசும்போது 6வது வசனத்திலே ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அப்ப தாவீதனுடைய குமாரன் யார் என்று கேட்டால் நம்ம நிச்சயமாகவே சொல்வோம் சாலமோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆவியானவர் மறுபடியும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி சொல்கிறது. அன்பானவர்களே, இது என்ன இப்படி ஒரு வித்தியாசம்? ஆமென். அப்போ ஆவியானவர் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி ஆமென் அவரை அறிமுகப்படுத்துகிறது? ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சத்தியங்கள் எல்லாம் ஏன் அவர் ஆபிரகாமின் குமாரன் என்றும் ஏன் அவர் தாவீதின் குமாரன் என்றும் எல்லாம் ஆமென் அறியப்படுகிறார் என்று சொல்லி அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். அங்கேதான் பிதாவாகிய தேவனுடைய அநாதி காலம் முதலான சில திட்டங்கள், அவருடைய சில உள்ளத்தினுடைய ஆசைகள், அவருடைய ஆமென் தரிசனம் இதெல்லாம் நமக்கு மெய்யாகவே புரிய வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, ஆமென் பழைய உடன்படிக்கையில் அநேகம் பரிசுத்தவான்கள் இருக்கிறதை நம் மெய்யாகவே அறிகிறோம். தாவீது மட்டுமல்ல,
ஆபிரகாம் மட்டுமல்ல, எலியா, எலீசா, அதுபோல ராஜாக்களில் பல பிரபலர்களானவர்கள், மோசே, அமேன், அதுபோல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அமேன் கிதையோன், அதுபோலவே அமேன் பல அமேன் ஸ்திரீகள் எல்லோருமே அமேன் கர்த்தரால் அமேன் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அமேன் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு சொல்லும் பொழுது அவர் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது? ஏன் என்று கவனித்து பார்த்தால் வேத புத்தகத்தில் விசேஷ விதமான வாக்குத்தத்தங்களை பெற்ற 2 விசேஷ விதமான நபர்கள் தான். ஒன்று ஆபிரகாம், 2வதாக தாவீது. ஹல்லேலூயா. மீதி பல நபர்களும் தங்களோட வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் பெற்றார்கள். ஆனால் உன்னுடைய சந்ததி இவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி அமேன் ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற நபர்கள் தான் ஆபிரகாமும் அது போலவே தாவீதும். ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், அமேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அமேன் அமேன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, அமேன் 7வது வசனத்தில் வேறொரு ஆசீர்வாதம் சொல்கிறது, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அமேன் சந்ததி சந்ததியாக சில ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு அமேன் கட்டளையிடுவதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்துள்ள அதிகாரங்கள் 13வது அதிகாரம், 15வது அதிகாரம், 17வது அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி மறுபடியும் உறுதிப்படுத்துகிற வசனம் என்னவென்று கேட்டால், உன் சந்ததி முகாந்தரமாக பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அப்ப பாருங்க அன்பானவர்களே, ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பான் என்பது மட்டுமல்ல, ஆபிரகாமினுடைய சந்ததி முகாந்தரமாக பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அமேன் எவ்விதமாக கிறிஸ்து இயேசு ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறார் என்பதையும் அமேன் அது நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லியும் நாம் மெய்யாகவே பார்க்க போகிறோம். பாருங்க அன்பானவர்களே, எவ்வளவு பெரிதான ஒரு தெய்வ திட்டம். ஆபிரகாம் வழியாக, ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய எவ்வளவு பெரிதான ஒரு திட்டம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் அமேன் ஏற்ற காலத்தில் ஈசாக்கு என்றதான தன்னுடைய குமாரனை பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததி வழியாக பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அந்த சந்ததியான ஈசாக்கு வந்தது. ஆனால் ஈசாக்கு முகாந்தரம் அல்ல என்பதனுடைய அடையாளம் தான் ஈசாக்கை பார்த்தும் கர்த்தர் இதே வாக்குத்தத்தத்தை சொல்வது. ஈசாக்கை பார்த்தும் அவர் என்ன சொல்கிறார்? உன் சந்ததி முகாந்தரமாக. அப்ப இதுல இருந்து என்ன புரிய வருகிறது? மெய்யாகவே ஆபிரகாமினுடைய சந்ததியாயிருக்கிற, ஈசாக்கின் சந்ததியாயிருக்கிற, ஏன் யாக்கோபை பார்த்தும் இதே வசனம் தான் சொல்கிறது, உன் சந்ததி முகாந்தரமாக என்று சொல்லி. அப்ப பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி இவர்களுடைய தலைமுறையில் நின்று ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கி அந்த சந்ததி முகாந்தரமாக பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய மெய்யான திட்டமாக இருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கையில் வாசிக்கும் போது அமேன் அந்த சந்ததி ஆபிரகாமினுடைய சந்ததியாயிருக்கிற அமேன் தாவீதின் சந்ததியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி நாம் கேட்டோம் அல்லவா? இந்த சந்ததி இயேசு கிறிஸ்து என்பது பழைய உடன்படிக்கை நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரிய வருவதில்லை. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்தில் அன்பான ஒரு வேண்டுகோள் சொல்கிறோம். பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் அமீன் அது நிழலாக இருக்கும் போது புதிய ஏற்பாட்டில் அதனுடைய எல்லாம் மர்மமாயிருக்கிற, ரகசியமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது ஒருபோதும் இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து தான் என்பதை நமக்கு புரிய வருவதே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு தேவ செய்தி கேட்கும் போது தான் உங்கள் அநேகம் நபர்களுக்கும் இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி ஈசாக்கல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து என்பதே அமேன் நமக்கு புரிய வருகிறதா இருக்கும். ஆனால் அமேன் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் நம்மை பார்த்து என்ன சொல்கிறது? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல்
உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹalleluya. அன்பானவர்களே, எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரிய வருகிறது பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, அப்போ ஆபிரகாமனுடைய அநேகம் சந்ததிகளில் ஒரு நபரை குறித்து அல்ல, மாறாக ஆமென் எடுத்து சொல்லி ஒரு சந்ததியை குறித்து ஹalleluya வசனம் சொல்கிறது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? அந்த சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி. ஹalleluya. அப்படி என்றால் ஒரு நற்செய்தி சொல்லவா? ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும், அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எந்த வம்சமாய் இருந்தாலும், எந்த குலத்தை சார்ந்த நபராக இருந்தாலும், எந்த பாஷைக்காரர்களாக இருந்தாலும், ஆமென், எந்த தேசத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி, ஆமென், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தான் பிதாவாகிய தேவனுடைய திட்டம். ஹalleluya. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அன்பானவர்களே, அப்ப கவனிங்க, வசனம் என்ன சொல்கிறது? ஆபிரகாமுக்கும் ஆமென் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் கிடைத்தது என்று சொல்லி. அப்போ ஒரு விஷயம் புரிய வருகிறது. ஆமென், ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் விசேஷ விதமான ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததியாக இருக்கிறது. ஹalleluya. அப்ப இயேசுவானவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அதற்கு மாறாக வாக்குத்தத்தங்களை பெற்ற ஒரு வாக்குத்தத்த சந்ததி. ஹalleluya. அன்பானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் மெய்யாகவே ஆமென் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிற ஆபிரகாமினுடைய சந்ததி என்று சொல்லிதான் வார்த்தை நம்மிடத்தில் சொல்கிறது. ஹalleluya. ஆமென் ஜீசஸ். அதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகாக அப்போஸ்தலராகிய பேதுரு எழுந்து நின்று ஆமென் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களில் நின்று எல்லாம் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி. ஹalleluya. அப்ப கவனிங்க அன்பானவர்களே, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு நபர் தான். ஆபிரகாமினுடைய சந்ததியாயிருக்கிற கர்த்தராகிய இயேசுவானவர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்மீது நிறைவேற்றும்படியாகவே இந்த பூமிக்கு வந்த நல்ல கர்த்தராக இருக்கிறார். ஹalleluya. அன்பானவர்களே, ஆமென் ஜீசஸ். ஹalleluya. நியாயப்பிரமாணம் வருவதற்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆமென் இந்த வாக்குத்தத்தம் கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு பிறகாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பினுடைய சந்ததியிலே தான் அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திற்கு போகிறதும், அது போலவே அங்கே 430 ஆண்டுகளுக்கு பிறகாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவதும், அந்த வனாந்தரத்திலே தான் கர்த்தர் மோசே முகாந்தரமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதே கலாத்தியருக்கு நிருபம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணம் வந்தது என்ற காரணத்தினாலே ஒருபோதும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஆமென் அது அசாதுவாக மாறுவதில்லை. ஆமென். அந்த வாக்குத்தத்தம் அப்பொழுதும் நிலைநிற்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஆமென், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் ஆமென் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆனால் அதற்கு பிறகாக நியாயப்பிரமாணம் வந்ததினாலே ஜனங்கள் எல்லோரும் கிரியையை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு நபர்களுக்கும் விசுவாசத்தினாலே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாவம் மூலமாக ஆமென் அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவ வாழ்க்கைகள் மூலமாக ஒருபோதும் ஆமென் வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஆமென் நடந்து செல்ல, இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக மாறினார்கள். ஹalleluya. ஆனால் பாருங்க, வாக்குத்தத்த சந்ததியான ஆபிரகாமினுடைய சந்ததியா இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தபோது என்ன நடந்தது என்று தெரியுமா அன்பானவர்களே? வசனம் சொல்கிறது, எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்மோடு கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. ஹalleluya. அன்பானவர்களே, பாவம் வாக்குத்தத்தத்தை விட்டு
ஆசீர்வாதத்தை விட்டு நம்மை விலக்கின போது வாக்குத்தத்த சந்ததியாகிய இயேசுவானவர் என்ன செய்தார் என்று சொல்லி தெரியுமா? அதே கர்த்தராகிய இயேசுவானவர் எந்த பாவம், எந்த அக்கிரமம், எந்த மீறுதல் வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் விட்டு நம்மை விலக்கினதோ அதை நம்மிடத்தில் நின்று விலக்கி நம்மை மறுபடியும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமினுடைய சந்ததிகளாக வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாக மாற்றினது. அப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இந்த ஆபிரகாமினுடைய சந்ததியாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும்? நான் இப்ப சொன்னதாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஆமென் உன் சந்ததி வழியாக பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுதே பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தையோ தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் பாவத்தினால் விழுந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் ஆமென் முன்னதாகவே ஆபிரகாமினுடைய சந்ததியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டம் வழியாக ஆமென் நம்முடைய மீறுதல், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது சுமத்தி ஆமென் அவர் நம்முடைய பாவத்திற்கு பலியாக கிருபாதார பலியாக அவர் மாறினார். ஆதலால் இன்றைக்கு ஆமென் நாமும் ஆமென் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அது அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? ஆமென் அதே கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 26 முதல் கொண்ட வசனங்கள் என்ன சொல்கிறது அன்பானவர்களே? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா! அன்பானவர்களே, எவ்வளவு சந்தோஷமான ஒரு வசனத்தை நம்ம இப்போது வாசிக்க கேட்டோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவசிக்கும் போது என்ன நடக்கிறது? அவன் மெய்யாகவே தேவனுடைய புத்திரனாக மாறுகிறான். பாருங்க, அப்போ தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படிக்க. ஆமென். இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் அன்பானவர்களே? ஆமென். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவே மரித்தார். என்னுடைய சாபத்தையும் என்னுடைய ஆமென் மீறுதலையும் தான் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்பதை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மீது விசுவசிக்கிறீர்களோ உங்களுக்கு பிதாவாகிய தேவன் தருகிற அந்த பெரிய பதவி பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிற பெரிய ஒரு பதவி. ஹல்லேலூயா! அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் இவ்விதமாக நம்புறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் என் ரட்சகர், ஆமென் அவரே என் மீட்பர், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா! அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? ஏனெனில் ஆமென் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆமென் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, இது என்ன அற்புதமான விஷயம் பாருங்க. ஆமென். ஞானஸ்நானம் என்பது ஒரு சபையினுடைய கட்டளை அல்ல. ஆமென். ஞானஸ்நானம் என்பது ஆமென் ஆமென் ஏதோ நம்ம ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், அந்த சபையில நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டளை என்று சொல்லி யாரும் நினைக்காதீங்க. ஞானஸ்நானம் வழியாக என்ன நடக்கிறது? வசனம் சொல்கிறது ஆமென் ஞானஸ்நானம் வழியாக நாம் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, நம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் மட்டும் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிற விசேஷித்த பாக்கியத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட எத்தனை பேர் எங்களை கேட்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, பிதாவாகிய தேவனே நீர் என்னை பார்க்கும்போது என்னுடைய குறைவுகளை அல்ல, நான் தரித்திருக்கிற கிறிஸ்து இயேசுனுடைய மகிமையை நீங்க பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, ஞானஸ்நானம் என்பது ஒரு பெரிய வெளிப்பாடு. ஆமென். நீங்க ஞானஸ்நானம் என்னவென்று சொல்லி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கிறீங்களா? டிவி ஸ்கிரீன்ல காண்கிற நம்பர்ல நீங்க நிச்சயமா எங்களோடு கூட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானம் என்கிறதான அந்த பெரிய சத்தியம் என்னவென்று நிச்சயமாகவே ஆமென் உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, வசனம் என்ன சொல்கிறது? ஞானஸ்நானம் வழியாக நம் கிறிஸ்து இயேசுவையே தரித்திருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா! இந்த கிறிஸ்து இயேசுவை தரித்திருக்கிற நமக்கு வருகிற பெரிய பாக்கியம் என்னன்னு சொல்லி பாருங்க அன்பானவர்களே.
அன்பானவர்களே. அதிலே யூதன் என்றும் கிரேக்கியன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, ஆமென். இப்ப என்ன பிரிவுகள்? உலகம் எங்கும் பல 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 பாஷை பிரிவு, தேச பிரிவுகள், ஜாதி பிரிவுகள், அதனால எவ்வளவு கலவரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை தரித்து இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கிரேக்கையன் என்றோ யூதன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ சுயாதீனன் என்றோ அடிமை என்றோ எந்த வித்தியாசமும் இல்லாமல் நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. என்ன அப்படி இருக்கிறது? ஏன் இந்த வித்தியாசம் எங்கே மறைந்தது? எங்கே மறைந்தது என்று தெரியுமா? நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அணிந்தோமோ தரித்தோமோ அப்பொழுதோ எல்லா வேர்பிரிவுகளும் விலகி கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, ஆமென். இப்படி நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பதனால் நடந்த பெரிய ஆமென் பாக்கியம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் ஆமென் வாக்குத்தத்தத்தின்படியாக சுதந்திரர்களாயும் இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமினுடைய சந்ததி என்பதை இவ்வளவு நேரமாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 29வது வசனம் என்ன சொல்கிறது? ஆமென். நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடையவர்களானால் எப்படி கிறிஸ்துவினுடையவர்களாக மாறுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்போது நாம் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக மாறுகிறோம். அப்படிப்பட்ட நாம் எல்லோரும் ஆபிரகாமினுடைய சந்ததியாகவும் வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் ஆபிரகாமினுடைய சந்ததியாக மாறினது என்னையும் உங்களையும் ஆபிரகாமினுடைய சந்ததியாக மாற்றும்படிக்கு. ஹல்லேலூயா! அன்பானவர்களே, இந்த ஆமென் இயேசு கிறிஸ்து முகாந்தரமாக இப்பொழுது நானும் நீங்களும் தான், நாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரும் தான் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆபிரகாமினுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நானும் நீங்களும் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா! இந்த வசனம் கேட்கும் போது அன்பானவர்களே, நீங்க அங்க இங்க ஓடுவதனாலே அல்ல ஆசீர்வாதம் வருவது. ஆமென். நீங்க வீணாக உழைப்பதனாலே அல்ல ஆசீர்வாதம் வருவது. ஏதோ திருட்டுத்தனமா இப்படி எல்லாம் செஞ்சாதான் ஆமென் ஆசீர்வாதமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பிசாசு சொல்கிற பொய்ங்க. மெய்யான ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான். ஹல்லேலூயா! இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேசத்துக்கு தாங்க முடியாத ஆசீர்வாதமாக இருந்தது. பாருங்க, ஒரு ராஜ்யத்துக்கு தாங்க முடியாத ஒரு ராஜா, ஓ நீ இவ்வளவு செல்வந்தனா இருக்கிற, உன்னை எங்களால தாங்க முடியாது என்று சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி பாருங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறீங்க? ஆபிரகாமின் சந்ததியாகிய ஆமென் தாவீதின் சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லும் பொழுது அதே வம்ச வரலாறுல ஆமென் ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய உங்கள் பெயர் சொல்லி நீங்க சொல்லுங்க, என்னுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி ஆமென். இன்றைக்கு உங்களுடைய பாரம்பரியம் மாறுகிறது. ஒருவேளை கொடூரமான சாபத்தினுடைய பாரம்பரியத்தில் நீங்க பிறந்திருக்கிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா! ஆமென். ஒரு பலவீனம் உள்ள ஆமென் ஆமென் ஒரு குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்களா? பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையா உங்களுக்கு? இன்னைக்கு சொல்லுங்க, இனி இந்த பழைய பாரம்பரியம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆமென் இதை செய்யாதவர்கள் இந்த நேரத்திலே இதுக்கான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை உங்களை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டால், ஞானஸ்நானம் என்ற அந்த பெரிய தெய்வீக மர்மத்தை நீங்க ஆமென் ஏற்றுக்கொண்டால், மெய்யாகவே நீங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி, அது போலவே வாக்குத்தத்தங்களுக்கு உடன் சுதந்திரவாளிகளாயும் நீங்க மாறுறீங்க. ஹல்லேலூயா! அப்படி என்றால் இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய முழு மனதோடு கூட ஆமென் இந்த இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி ஆமென் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்க வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒரு நிமிஷம், இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும், உங்களுக்கும் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற வேண்டும், மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க வாஞ்சித்தால் ஆமென் ஹல்லேலூயா, இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். எங்களுடைய நல்ல அன்பின்
பரலோக தகப்பனே, இப்பொழுதே யாரெல்லாம் உள்ளம் திறந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமே என்று வாஞ்சியோட ஜெபிக்கிறார்களோ, இவர்கள் வாழ்க்கையிலே இப்பொழுதே ஒரு மாற்றம் நடக்கட்டும் அப்பா. இயேசுவானவர் இப்பொழுதே இவர்கள் வாழ்க்கையில் இறங்கி கிரியை செய்யட்டும் அப்பா. அம்மேன், ஒரு மணி என்றதான நபர் பொருளாதார வாழ்க்கையிலே அம்மேன் பயங்கரமான பிரச்சனையின் மத்தியில் நீங்க இருக்கிறீங்க. மாறி மாறி வருகிற பிரச்சனை வழியாக நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க. சரீரத்தில் பலவீனம், பலவிதமான சிக்கல்கள். ஆனா இந்த நேரத்தில் கர்த்தர் ஆவியானவர் அம்மேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மெய்யான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில தர வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை கேட்கிற அம்மேன் கண்மணி என்றதான ஒரு சகோதரி, உங்களோட வாழ்க்கையில ரொம்ப உடைந்து போய் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் ஆவியானவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை அரவணைத்து உங்களை மெய்யான ஒரு பரலோக சமாதானம், சந்தோஷம், பரலோக ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாக வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே, எங்களை கேட்கிற பிரகாஷ் என்றதான நபர் உடைந்து போன அந்த உள்ளத்தில் இப்பொழுதே கர்த்தாவே ஒரு பெரிய ஆறுதலை நீங்க அனுப்புவதற்காக நன்றி. எங்களை கேட்கிற சில ஊழியர்கள் நீங்க ரொம்ப சோர்ந்து இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் மெய்யான ஆசீர்வாதம் வழியாக உங்களை திருப்திப்படுத்தி உங்களை அம்மேன் வளர வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மேன், ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு இருக்கிற அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. இந்த தேவ செய்தியை கேட்கும் போது அப்பா 2024 ஆரம்ப பகுதியிலே பெரிய மாற்றங்கள், பெரிய விடுதலைகள் இந்த உள்ளங்கள், இந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. இவர்கள் ஆபிரகாமினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வார்களாக. விடுதலைகள் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். இப்பொழுதே வெரிகோஸ் வெயின் அம்மேன் அந்த பலவீனம் கர்த்தாவே விலகட்டும். அது முகாந்திரமான வலிகள், சர்ஜரிக்காக வெயிட் பண்ணியிருக்கிற சில நபர்கள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகங்களை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் கர்த்தாவே. அமேன் ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற சில நபர்கள் நீங்க தூக்கத்தில் எழுந்து நடக்கிற தூக்கத்தில் பயங்கரமா பிசாசனுடைய போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து அமேன் வருகிறீங்க. இப்பொழுதே சத்துருனுடைய சில அமேன் கைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுகிறது. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வாழ்க்கைகளின் மேல விடுதலைகளை கட்டளை எடுக்கிறோம் அப்பா. பரிபூர்ணமான விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று கட்டளையிட்ட இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுகிறோம் அப்பா. இப்பொழுது இந்த ஊர் நபர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கை மாறட்டும். ஆபிரகாமினுடைய சுதந்திரத்தை இவர்கள் அனுபவிப்பார்களாக. அதை சொல்லி பிளஸ் பண்றோம் கர்த்தாவே. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, ஞான ஸ்நானம் ஏற்றுக்கொண்ட, ஆவியோடு உண்மையோடு கூட உம்முடைய சமூகத்தில் நின்ற பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, மெய்யான ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் நிழலா இருக்கிற ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதமாக மாறுகிறது என்று சொல்லி தொடர்ந்துள்ள எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம். அதனால கண்டினியூஸாக எபிசோட் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் டிவி ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஸ்டே பிளஸட். ஸ்டே இன் கிரைஸ்ட். நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும், எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.